ஏன் திடீர்னு அமைதியானாங்க? நல்லா தானே இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் பேசிட்டு நல்லா தான் வந்து பாண்டிங் இருந்துச்சு. எங்க இருந்து இந்த அமைதி வந்துச்சு? யாருனால வந்துச்சு? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களுடைய திடீர்னு சைலண்டான முடிவுக்கு என்ன காரணம்? சரி, இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில டெசிஷன்ஸ் வந்து ஒரு புரியாம அனலைஸ் பண்ணாம எடுத்ததா இருக்கும். சரி, அவங்களோட திடீர் சைலன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய ஒரு சுயநலமான ஒரு காரணங்கள் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட சம் கைண்ட் ஆஃப் காசிப், உங்களை பத்தின ஏதோ ஒரு நியூஸோ இல்லை ஏதோ ஒரு காசிப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு திடீர்னு அவங்களை யோசிக்க வச்சிருக்கு. அதாவது ஒரு ரொம்ப உங்க விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா உறுதியா இருந்த நபரே வந்துட்டு ஒரு குழம்பி போற அளவுக்கு ஒரு யோசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு காசிப் உங்களை பத்தி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு நிறைய சீக்ரெட்டான ஹேட்டர்ஸ் வந்து உங்களை சுத்தி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அது நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனா நீங்க இருக்கிற இடம் அப்படி, அதே மாதிரி நீங்க பழகுற பீப்புள் வந்துட்டு அப்படி மூஞ்சிக்கு நேரா வந்துட்டு நல்லா சூப்பரா ஜாலியா பேசுவாங்க. இவங்க தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பர்சன் தான் பின்னாடி போயிட்டு நீங்க யார் யார் கூட எல்லாம் பேசுறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுக்கு யாரோட நல்ல பாண்டிங் இருக்கு, யாரோட பாண்டிங்கே இல்லை, எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்தந்த பர்சன் கிட்ட போயிட்டு எல்லா காசிப்பும் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு காசிப் இந்த பர்சனை கொஞ்சம் யோசிக்க வச்ச மாதிரி இருக்கு. மேபி இது ரிலேட்டடா உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு சண்டைகள் வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது கூட இருந்திருக்கும். ஸோ ஒரு ஒரு அவசரத்தோட விளைவு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அன்பு, பாசம், அதெல்லாத்தையும் தாண்டி ட்ரஸ்ட், நம்பிக்கை. இந்த ரிலேஷன்ஷிப்போடைய அந்த மெயினான அந்த ட்ரஸ்டே வந்துட்டு போயிடுச்சு. அதாவது ஒரு கேஷுவலா கேட்ட விஷயங்கள் தாங்க இது. ஒன்றும் பெருசா வந்து உங்களை பத்தி ரொம்ப டீப் காசிப் மாதிரிலாம் இல்லை. சும்மா கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன்ல இருந்த விஷயமா தான் இருக்கும். ஸோ அது உங்ககிட்ட உட்காந்து பேசி என்னங்கிறது தெளிவுபடுத்தி இருக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் அப்படியே சைலண்டாக வந்துட்டு விலகினது தான் இங்கே பிரச்சனை. இன்ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு தெரியும், இது ரிலேட்டடாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஐடியாவே இல்லை, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல திடீர்னு. ஸோ இது வந்து உங்களை சம்மந்தப்பட்டதும் சரி, உங்களுடைய அந்த அந்த பர்சனுடைய ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்ந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே யோசிச்சுட்டு தான் வந்து தன்னை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களால இந்த சைலன்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த பர்சன் இப்போ வெரி என்ன சொல்ற, ரொம்ப வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடிய கேரக்டர். உங்களுடைய பர்சன் வந்து ஒரு ஓவர் திங்கரா இருக்கலாம். அந்த ஓவர் திங்கிங்லயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கற்பனைகளை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஓவர் திங்கிங்னால தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது, இவ்வளவு தூரம் ஒரு பிரேக் வரைக்கும் போய் வந்து நிக்குது. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் அவங்க மேலே. இப்பவும் சரி, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து இதோட ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அந்த பர்சனை நம்பலாமா வேண்டாமா, தன்னோட சுயநலத்துக்காக என்னை விட்டுட்டு போன ஒரு நபர் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வர இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து என்னதான் உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு கண்ணு உங்க மேல வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, இப்ப நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம், சரி நம்ம கொஞ்சம் கண்டுக்காம இருக்கோம், நீங்க என்ன ரியாக்ஷன்ஸ் பண்றீங்க, என்ன மாதிரி வந்துட்டு மூமெண்ட்ஸ் உங்க சைட்ல இருந்து வருது, ஸோ சம்திங் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு உங்க. சரி, கொஞ்சம் கேப் எடுத்துக்குவோம், கொஞ்ச நாள் நம்ம பேசாம கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு கேப் கொண்டு வந்தா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன, பின்னாடியே சேஸ் பண்ணிட்டே வரீங்களா, இல்ல வேண்டான்ட்டு போறீங்களா, இல்ல என்னதான் பண்றீங்க?
ஸோ இது வந்து உங்களுடைய ரியாக்ஷன்ஸுமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுடைய சைலன்ஸுக்கு பின்னாடி திடீர்னு அமைதியாக போனதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஆனால் அதில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன்ஸ். ஸோ நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹர்ட் ஆகுறீங்க, தெரியும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல்ல, டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்களுடைய பார்வைகள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், உங்கள் ரியாக்ஷன்ஸை செக் பண்ணேன்னு. நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, சஃபர் ஆகுறீங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆன்சருங்கிறது வேணும். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பதில் வேணும். அவங்க வந்து ஒரு மைண்டில் ஒரு குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டு வச்சு உட்காந்துருக்காங்க, அதுக்கு பதில் வேணும். ஸோ அது ஆப்போசிட்ல இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சஃபர் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பதில் வந்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். சம்டைம்ஸ் அது அவங்களோட நிதானத்தை இழக்குது. இப்போ அப்போ அவங்க உங்ககிட்ட வந்துட்டு என்னங்கிறது கேட்டிருந்தாவே ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் சைலண்டாக அவங்க இதாகிறது, திஸ் இஸ் த ரீசன். ஏன்னா இவங்க ஓவர் திங்கர், ஜென்ரலி ஒரு ஓவர் திங்கிங் கேரக்டராக இருக்கலாம் இவங்க. அதே மாதிரி வந்து தன்னுடைய ஃபியூச்சர் எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையுமே வந்து இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இது தேவையில்லாத இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அது எல்லாமே அதனோட விளைவுகள் தான். சரி, இவங்க வந்து பேசாம போயிட்டதுனால வெறுப்புகள்ல இருக்காங்க, அவ்வளவுதான் இந்த பாண்டிங் இவ்வளவுதான் சொல்லிட்டு எவ்வளோ ரீசன்ஸ் நீங்க வந்து அடிக்கிட்டு போயிருந்தாலும் சரி, இந்த டெசிஷன் வாஸ் வெரி ஷார்ப். அண்ட் நீங்க இது ரிலேட்டடா ஒரு எண்ட் வந்து எப்போ கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய எண்ட் ரிசல்ட் என்ன இருக்குங்கிறதும் அவங்க பாக்குறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹோப் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல. பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் அவங்க எஃபோர்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் உங்கள் சைட்லேருந்து ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு நம்புறாங்க. இட் லுக் லைக் அவங்க தான் எஃபோர்ட்ஸ் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கு. அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வரீங்க. இல்லை அவங்க இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா, ஸோ யார் அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க போறாங்க. ஸோ மெனி திங்ஸ் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த கேப், இந்த டிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு டு பி ஃப்ராங்க் ஒரு தானா ஒன்று தோன்றி இருக்கலாம் திடீர்னு. இல்லைன்னா வந்து சம் பீப்புளுடைய ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன், கேஷுவலான வார்த்தைகளை இவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு, உங்களுடைய இந்த பர்சன் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கேரக்டர் தான். அதாவது எப்போ என்ன எதை பண்ணுவாங்கன்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஸ்டடினஸ்ங்கிறது இருக்காது. ஒரு இதில் ஸ்டடியாக நின்று பண்ணணும், யோசிக்கணுங்கிறதே இருக்காது. எப்பயுமே வந்துட்டு ஒரு டைரக்டாக உட்காந்து பேசி மனசை விட்டு ஓப்பனாக இதுதான் அதுதான்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க முக்கால்வாசி டைம் அந்த நேரடியாக வந்து பேசுகிற கான்வர்சேஷனுக்கே வரமாட்டாங்க. எப்பயுமே வந்து ஷார்ட்கட்ஸில் வேற வழி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இவ்வளவு பிரச்சனையுமே இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்துட்டு ஈஸியாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணலாம். இப்போ உங்களை பிடிக்காதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, போட்டி பொறாமனால. அவங்க ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சா அழகாக பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஹோப் இருக்கு இதில், எப்படியெல்லாம் குழப்பங்கள் பண்ணலாங்கிறதுக்கு அவ்வளோ ஹோப் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்துட்டு கொடுத்துருக்கலாம். மேபி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால இந்த பர்சன் வந்து ரொம்ப அதிகமான டைமிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. ஒன்று வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சனோட பேச்சை கேட்கறது, இல்லை அவங்களா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ மெனி திங்ஸ். ஏன்னா இதுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு அதிகமான எனர்ஜி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வேலை இருக்கும், இப்போ அவங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே, நீங்களும் பண்றீங்கனாலுமே வேலைகள்ங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் அந்த மனசுங்கிறது இங்கே தான் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே தான் இருக்கு. ஸோ ப்ரொஃபஷனலில் போய் உட்கார்ந்தாலும் இதுதான், இந்த லவ் மேல வீட்டில் இருந்தாலும் வந்துட்டு இதேதான்ற மாதிரி இருக்கு. ஸோ சம் கைண்ட் ஆஃப்
ஒரு ஒரு பெரியவங்க யாரோ ஏதோ ஒரு அட்வைஸ் கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு மென்டார் மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் கூட கொடுத்துருக்கலாம் ரிகார்டிங் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு, இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்சஸ். அது மாதிரி முன்னாடி தான் நீ நிறைய வந்துட்டு இன்னோவேட்டிவாக இருப்ப, நிறைய வேலை செய்வேன், நிறைய புதுசாக பண்ணுவேன், இப்போ நீ ஃபுல்லாக மாறிட்ட. ஸோ அந்த மாதிரியான ஒரு காசிப், அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசமாக இருந்தாலும் கூட அதையுமே இந்த இடத்துல வந்துட்டு இவங்களை யோசிக்க வைக்குது. இவங்களோட சைலண்ட்டுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். வேலையிலிருந்து ப்ரொஃபஷனல்ல இருந்து வந்த ஒரு கிரிட்டிசிசமாக கூட இருக்கலாம். அப்புறம் தான் வந்து ஓகே நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகுறோம், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம் கோல்ல இருந்து. அதாவது ஒரு வேலை வேலை வேலைன்னு முழுசா இருந்துட்டு திடீர்னு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் டைம் அது கொஞ்சம் டைம்னு வர்றப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அங்கே வருது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய கிரிட்டிசிசமும் கூட அவங்களுக்கு வந்துட்டு இந்த சைலன்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசனாகவும் இருக்கு. அவங்களோட மென்டாரோ இல்லைன்னா ஒரு ஃபாதர் ஃபிகரோ இல்லைன்னா ஒரு பாஸ், அந்த மாதிரி ஒரு ஹை டீம் யாரோ ஒருத்தவங்க கூட. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஏன் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, சம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்துட்டு அவங்களுக்கு யோசிக்க வச்சிருக்கு. அது அவங்க யோசிச்சிருக்கலாம், அது அவங்க கேட்டு இருக்கலாம். அதுதான் இந்த ஓவர் நைட் டெசிஷன் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பாண்டிங்ல ஓவர் நைட்ல எடுத்த டெசிஷன் தான் இப்போ இவ்வளோ கேள்விகளை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியல, திடீர்னு நல்லா தாங்க இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்னே தெரியல, நல்லா தான் பேசணும், எப்பயும் போல தான் இருந்தோம், திடீர்னு கோவப்பட்டாங்க, திடீர்னு ஆளே காணும், எனக்கு என் லைஃப்பை பார்க்கணும், நீ உன் லைஃப்பை பாருன்னு ஏதோ ஒரு டைலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு ரீசனே புரியல, காரணமே புரியல. பிகாஸ் இந்த கிரிட்டிசிசம், இந்த காசிப் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓவர் நைட்ல எடுத்த முடிவுகள் தான் வந்து இது. ஓகே, நாளையிலிருந்து நம்ம வந்துட்டு கரெக்டா இருப்போம், தெளிவா இருந்துக்குவோம். ஹெவியான மோட்டிவேஷன், ஹெவியான ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கொஸ்டின்ல கொண்டாந்து நிப்பாட்டி விட்டுருச்சு. பார்ப்போம். ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு நல்லா தாங்க இருந்திருக்கும் இந்த பாண்டிங்க. ஆனா இவங்க பயமூர்த்தி விட்ட மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பயமூர்த்தி வச்சிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா. ஏதோ ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருந்த டைம்ல இந்த பாண்டிங் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ சம்திங் வந்து அவங்க ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்களுமே வந்து இமோஷனலி இந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப எமோஷனல் டைப் எல்லாம் கிடையாதுங்க. எமோஷ்னலாக இருப்பாங்க, பட் ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து நீங்கள் அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஒரு மெசேஜில் ஒரு கால் வரலன்னா கூட நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகியிருப்பீங்க. ஏன்னு தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு விதமான பயத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ மற்ற கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், மற்ற காசிப் கேட்டதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி அவங்கள நம்ப வச்சிருக்கலாம். ஸோ அவங்களோட இந்த சைலன்ஸுக்கு மெனி ரீசன்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் இப்போ நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இமோஷ்னலி வந்து இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஆக்சுவலி அப்போ அவங்க உண்மையிலே சந்தோஷம் தான் பட்டிருக்கணும், பட் அது ஒரு பயத்தை வந்து உண்டாக்கி விட்டுருச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பர்சனுக்கு தேவைங்கிறது ஒரு ஹீலிங். ஏன்னா அவங்க நான் எங்க இருக்கேன் லைஃப்ல, எந்த ஒரு பாயிண்ட்ல நான் நிக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்றபடி இருக்காங்க. மெனி திங்ஸ்ங்க. இப்ப உங்களுடைய லவ்ங்கிற ஒரு பாயிண்டை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. டைவர்ஷன்ஸ் ஆல்சோ. சுத்தி இருக்கவங்க வந்து ஈஸியா மைண்டை மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள. ஓகேங்களா? ஸோ உங்க கூட இருந்தால் எமோஷ்னலி எப்போ பார்த்தாலும் டிபெண்டாக இருக்கணும், எமோஷ்னலி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் இருக்காது. ஸோ இன்ஃபேக்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு இருக்கிற அந்த தேர்ட் பர்சன்ஸ்க்கு ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க நிறைய வழிகள் இருந்திருக்கு. ஸோ அதான் சொல்கிறல, ஆரம்பமான அந்த ட்ரஸ்ட்டுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையே வந்துட்டு இங்கே வீக்கில் தான் இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, லவ் இருக்கானா லவ் எல்லாம் இருக்குதா, இப்பவுமே இருக்கானா இருக்குதா, இல்லைன்னா இல்லை.
ஆனால் அந்த ட்ரஸ்ட் மட்டும்தான் இல்லை. அவங்க வந்து உங்கள் மேலேயும் சரி, இந்த லவ் மேலேயும் சரி, அவங்க மேலேயும் சரி ட்ரஸ்ட்டே காணும். அதுதான் பிரச்சனை. சரி பார்ப்போம், நம்ம பிக்கப் ஃபைலில் போய் பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ்லாம் வருதுன்னு. ஃபைல் நம்பர் 1க்கு வந்துட்டு 999ங்கிற ஏஞ்சல் நம்பர் கொடுக்குறேன். ஃபைல் நம்பர் 2க்கு வந்து திஸ் யூனிகார்ன் பென்சில் அண்ட் ஃபைல் நம்பர் 3க்கு இந்த ஹார்டிங். ஸோ இந்த 3 ஃபைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 999 இல்லை இந்த யூனிகார்ன் பென்சில் இல்லை இந்த பேபி பிங்க் கலர் எது வேணா எடுத்துக்கோங்க. ஹார்ட். ஸோ 3 பையில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பையில பார்க்கறனாலும் எஸ் பார்க்கலாம். சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 1. சரி, சம்வேர் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பர்சன் வந்து ஒரு பிலீவர் ஆஃப் யூனிவர்ஸ் இல்லைன்னா இந்த ஃபேட், டெஸ்டினி இதெல்லாம் பிலீவ் பண்ணுறக்கூடிய நபராக இருக்கலாம். அதாவது சரி, வி நீட் சம் கேப். நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு ஒரு கேப் தேவை. நம்ம திரும்பி வந்து ஒன்று சேருவோன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வழியில் ஒன்று சேருவோம், இல்லைன்னா இல்லை. ஸோ லெட்ஸ் செக் ஃபேட் அண்ட் டெஸ்டினி. ஃபேட்டும் டெஸ்டினியுமே செக் பண்ணலாம். சரி, இவங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும். இப்போ அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள், நிறைய மனசு போராட்டங்கள் நிறைய இருக்குது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில். மூவ் ஆன் ஆகணும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். பட் ஆனால் வந்துட்டு இவங்க அந்த ஃபேட் அப்படின்றத வந்து ட்ரூவாக பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஓன் கற்பனைகளே வந்துட்டு இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து தன்னோட அடுத்த லைஃப் என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே சைலண்டாகவுமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அதாவது இப்போ உங்ககிட்ட வந்துட்டு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், சொன்னது அது எல்லாமே ஓரளவுக்கு பாதியாக இருந்தாலும் மீதி வந்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சைலண்ட்டாக அவங்க கூடயே இருந்துட்டு டெசிஷன் எடுக்கிறது, வேற லைஃப் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கறது அப்படின்றது ஆல்ரெடி நடந்துட்டு இருந்திருக்கும். எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதுதான் விஷயம். இப்போ வரைக்குமே அவங்களோட சைலண்டாக விலகுனதுக்கு ரீசன் பல வழியில் யோசிக்கிறீங்களே தவிர உங்கள் கூட இருந்தப்பவே அவங்க பல ஹிண்ட்டை காமிச்சதை கவனிக்கல. See, that is the thing, you know. ஒரு சில கன்வர்சேஷன்ஸ், ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. அதாவது
இவங்க யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்க கிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ வந்துட்டு ஜென்ரலி லைஃப் ரிலேட்டடா அவங்க ஆல்ரெடி ஒரு பிளானிங்ல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது ரிலேட்டடா கூட ஒரு டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இவங்க மைண்ட் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் லாஜிக்கலி போறதுக்கான வழிகள் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பாண்டிங்ல இருந்தோம்னா லைஃப் இப்படியே முடங்கிரும், இப்படியே ஸ்டக் ஆகி டெய்லி மெசேஜ் டெய்லி கால்லே முடிஞ்சிரும், நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயங்கள் அண்ட் ஒரு சில பேரோட டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போ ஒரு அப்படியே இருக்கு. அவங்களோட திடீர் சைலண்ட்டுக்கு வந்து அதான், அதாவது ஒரு சில பேரோட இது பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்லி குட் பைன்னு சொல்லலை, வாய் வார்த்தையில சொல்லியிருப்பாங்க, மனசார சொல்லலை. அண்ட் ஆல்சோ வந்து கம்ப்ளீட்லி அக்செப்டன்ஸும் வந்து பண்ணலை. இது என்ன நிலைமையில இருக்கு, எங்க இருக்குங்கிறதே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குதுங்க. ஏதோ ஒரு ஹோப்ல மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பிகாஸ் இந்த பாண்டிங்கை எப்போ வேணாலும் வந்துட்டு மறுபடியும் வந்து பேசலாம். அதாவது இப்போ திடீர்னு எப்போ வேணாலும் நம்ம வந்து பேசணும்னு நினைச்சாலும் பேசலாம், இல்லை எப்போ வேணாலும் இந்த பாண்டை மறுபடியும் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு தாட்ஸும் ஒரு சில பேர் இருக்காங்க. சண்டை போட்டுட்டு குட் பை அப்படின்ற ஒரு பிரிவு வச்சுட்டு போனா தானே பிரச்சனை. சைலண்டா விலகிட்டோம்னா வேற ஏதோ ரீசன் சொல்லிட்டு திரும்பி வந்துக்கலாம்ல. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டடுங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃப், இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ், அவங்களோட தனிப்பட்ட இமோஷன்ஸ், தனிப்பட்ட ஃபீலிங்ஸ், அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது தான் வந்து ரீசன். நீங்கள் கேட்கலாம், சரி அப்போ அவ்வளோ சுயநலமா முடிவு எடுத்திருக்காங்க, ஏன் என்னை பற்றி யோசிக்கலையா? நீங்கள் அது ஒரு கேள்வியாக கூட எடுத்துட்டு வரலாம். இல்லையே, உங்களை பற்றி யோசிச்சிருந்தா தான் இந்நேரம் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, உண்மை என்னன்னாவது சொல்லிட்டு போயிருப்பாங்களே. ஸோ டிஸ்கஷனுங்கிறது உங்கள் டேபிளுக்கே வரலையே, சைலண்டாக தானே வந்துட்டு இதானாங்க. சைலண்டா இப்பவுமே வந்து நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பதில் வரும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற பதில் வராது, ஒரு கேள்விக்கான எக்ஸாக்டான பதில் வராது. அப்படியே வேற எங்கெங்கயோ சுத்திக்கிட்டே வேற ஏதோ ஒரு ஆன்சரை கொடுப்பாங்களே தவிர இதுதான் ஆன்சர் ஸ்ட்ரைட்டா ஓகே எஸ் ஆர் நோ சொல்லு, இதுதான் ஆன்சர் சொல்லு, வராது. சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஆன்சர் பொய்யா இருக்கும். அது வந்து அவங்க சொல்றதுலே உங்களுக்கே தெரியும் சொல்றதே பொய்யா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்க உங்களவே பிளேம் பண்றீங்க, ஏன் என்னன்றது ஒரு பிளேமிங், ஒரு கேள்விகள் அதிகமா இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டை வந்து பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன விஷயம் நடந்தது, வாட் ஹேப்பன், எல்லாத்தையும் வந்துட்டு ஒருக்கா பாருங்க. ஓகேவா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தனக்குள்ளர நிறைய பேசியிருக்காங்க, தன்னை பற்றி நிறைய டிசைட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுனால தான் இவ்வளோ சைலண்ட்டுங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிது. ஆனால் நீங்கள் அதை இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மேபி நீங்களுமே வந்து அவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். சரி ஒரு சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மேபி ஜென்ரலி வந்து இப்போ அவங்க ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்த்துருக்கலாம்.
ஒரு ஒரு ரெக்கக்னிஷனோ ஒரு வேலை விஷயத்துலையோ இல்லை அவங்களோட ஜென்ரலாக அவங்க ஃபேமிலிக்குள்ளரையோ ஏதோ ஒரு இடத்துல தன்னை மதிக்கணும், தனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், தனக்குன்னு ஒன்று இருக்கணும்னு ஏதோ ஒரு விஷயம் நினச்சிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே அங்கே நடக்காதபடி இருக்கு. மேபி ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றங்கள். ஓகே, இங்கே போனோன்னா நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் ஒரு சில இன்சல்ட், ஒரு சில விஷயங்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்த்து எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள இக்னோர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ சைலண்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என் லைஃப்ல இருக்கிற இப்போ ஆல்ரெடி இருக்கிற பர்சன்னால எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. எல்லாரும் வந்து என்னை மதிக்காம என்னை யூஸ் பண்ணி தான் போடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு எனக்கான ஒரு 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 பாசம், ரெஸ்பெக்ட் ட்ரூ எல்லாம் கிடையாது. ஸோ நான் வெளியில பர்சன், இனி நான் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ பாண்டிங்கை நான் தேடி போறேன். ஸோ இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், உங்களுக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும்தானா? அப்படி கிடையாது. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. காமனாக வந்து தெரியுதுங்க. இப்போ அவங்க லைஃப்ல உங்களை தாண்டி முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் அப்படின்னு இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க லைஃப்ல வேற ஒரு பர்சனுமே முக்கியம் அப்படின்றபடி இருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த ஒரு விஷயத்துக்கு ஆறுதல்ங்கிறது அவங்களால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ வேற ஒரு சப்போர்ட், வேற ஒரு இடத்துல சரண்டர் ஆகி இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, அவங்க லைஃப்ல எந்த ஒரு பாண்டிங்குமே ஒரு கம்ப்ளீட் எண்டிங் கொடுக்காம எல்லாம் அப்படியே போட்டு போயிருக்காங்க. இந்த சைலண்ட் கம்பேரிஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப முக்கியமா, இந்த பாண்டிங் இப்ப முக்கியமானா கிடையாது. இதையும் இது ஒரு பக்கம் வேணும்னு இருந்தாலும் கூட இதையும் தாண்டி அவங்களுக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ரெக்கக்னிஷன், அவங்க தான் ஒரு டேலண்டட் பர்சன், தனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, தனக்குன்னு ஒரு ஃப்ரீடம், ஹாப்பினஸ் இருக்கு, அதை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்பவுமே சரி, மேபி சம்டைம்ஸ் ஒரு ஈகோ, ஒரு விதமான செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் பாதிக்கிற மாதிரியும் இருக்கு. அதாவது எய்தர் உங்களோட ரெண்டு பேரும் கோவத்தில் யூஸ் பண்ற வார்த்தைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய நீங்க இப்போ இருக்கக்கூடிய பொசிஷன், அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன், சைலண்ட் கம்பேரிஷன், உங்க கூடயே அவங்க சைலண்டா கம்பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களோட பெட்டரா இருக்கணும், ஏதோ ஒரு வழியில அவங்க உங்களோட லோவா இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸும் இங்க தெரியுது. ஸோ உங்களோட பெட்டரா இருக்கணும், இன்னும் நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடணும், இன்னும் நான் எஃபோர்ட்ஸ் நிறைய போடணும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. அவங்களோட இந்த திடீர் அமைதிங்கிறது உங்களுக்கு தான் அது திடீர்னு அமைதியா இருக்கும். அவங்களுக்கு அது திடீர்னுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப நாளா வந்து மனசுல போட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக தான் இருந்திருக்காங்க. பட் அந்த டைம் வர்றப்போ டக்குன்னு, அதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், ஒரு பேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு இதாயிடுச்சு. நிறைய டைம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேக் ஸ்மைல் தான் நான் பண்ணியிருக்கேன். மனசுல அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இருக்கு. லைஃப்ல ஒரு ஒரு சாதிக்கணும், என்ன பேசுறவங்க முன்னாடி நான் வாழணும், என் வேல்யூ என்ன 4 பேர் தெரியணும், அதெல்லாம் நிறைய சைலண்ட்லி இருக்கு. ஆனா எவ்ரி பிளேஸ்லயுமே ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைல் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட ஒரு சில பேர்கிட்ட கூட அவங்க மனசுல இருந்த அந்த ஃபீலிங்ஸ் அவங்க சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஸோ இது எனக்கு ஹர்ட் ஆகுது, திஸ் அண்ட் தட்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் என்னமோ கொஞ்சம் பார்க்க ஒரு ஓரளவுக்கு ஹர்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா சொல்லாம மனசுக்குள்ளார வச்ச அந்த வலி வந்து ரொம்ப நிறைய இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவை அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரு 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 பாதுகாப்பா, ஒரு 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 அரவணைப்பா அப்படின்னு இருக்கணும். இப்போ இந்த பாண்டிங், இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு தேவைப்படுது. பார்ப்போம். ஆனால் சைலண்ட்லி இந்த பர்சன் கொஞ்சம் போராடுறாங்க. ஆனால் உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லுமே பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருக்கலாம். அவ்வளோ எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றா இருந்தால் பயங்கர க்ளோஸ்,
பிரிஞ்சுட்டா நீ யாரு நான் யாருங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஒரு அளவுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருக்கு இந்த பாண்டிங்கில். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய இது, எல்லாத்துலேயும் ஒரு அப்சஷன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஓவர் 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 அட்டாச்மெண்ட் அப்படிதான் இருக்கு. த மிஸ்ஸிங் பீசஸ் அதுதான் இங்கே. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னை ஒரு முழு பர்சனாக வந்து மாற்றணும் அவங்க. சரி, அந்த பர்சன் வந்து எனி டைம் கம்பேக்குக்கான ஒரு ரீசனும் இருக்குங்க. எப்போ வேணாலும் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது உங்க லைஃப்ல மறுபடியும் வர்றதுக்கு பேசுறதுக்கும் அப்படி சான்சஸ் இருக்கும். ஆனா வந்துட்டு அவங்க தன்னை ஒரு முழு பர்சனாக ஒரு ஒரு மாறினதுக்கு அப்புறம் தான் அப்படின்றபடியும் இருக்காங்க. தான் ஒரு அவங்களே வந்து இப்போ நான் என் லைஃப் என்ன, நான் எதை நோக்கி போறேன், எங்க நான் நிக்கிறேன், என்னோட ஸ்டாண்ட் என்ன, இதுக்கு அடுத்து என்ன, பல கேள்விகள் இருக்கு. இப்போ மேபி நீங்க உங்க சைட்ல இருந்துமே ஒரு சில பொறுப்புகள், ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு அவங்க தலையில ஏதாவது வச்சிருந்தீங்க, அவங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிள கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காவது, அதையாவது நிறைவேற்றுறதுக்காவது அவங்க வந்து நிறைய யோசிக்கணும். சரி, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க, எதையும் யோசிக்காம இல்லை. மேபி உங்க ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்கலாம். நீங்களே ஏதாவது ஒரு டிமாண்ட்ஸ் வச்சிருந்திருக்கலாம். ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது, ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான கான்வர்சேஷனாக கூட நீங்க பேசியிருந்தாலும் கூட அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு பேர்டன் மாதிரி வந்து நிக்குது. திரும்புற பக்கம் எல்லாம் ஆளாளுக்கு டிமாண்ட்ஸ் வச்சா, ஆளாளுக்கு தான் மேல இப்படி ஒரு பாரத்தை ஏத்துனா நான் எங்க போவேன்? ஸோ அவங்க வந்து இப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாதபடி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் எந்த ஒரு பாண்டிங்லையுமே தனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எல்லாரும் தான் என்ன நம்பி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார போகிறதுக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே அமைதியாக இருந்துக்கலாம், சைலண்ட்டாக இருந்துக்கலாம். நம்ம லைஃப் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிக்சர் வர வரைக்கும் லெட்ஸ் பி சைலண்ட். உங்கள் சைடில் இருந்து பார்த்தா இது செல்ஃபிஷான டெசிஷன், சுயநலமா முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து பார்த்தா என் நிலைமை எனக்கு தான் புரியும். ஆனா இவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்குதா அப்படின்னா வெளி சோர்சஸ்ல இருந்து இவங்க நினைச்சா கிடைக்கும். வெளியில இருக்கிற பர்சன், மேபி யூ கால் அஸ் தேர்ட் பார்ட்டி, நீங்க தேர்ட் பார்ட்டின்னு சொன்னா கூட அந்த வெளி சர்க்கிள்ல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட், அந்த அரவணைப்பு, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும். ஸோ நான் இவ்வளோ நாள் பழகின, நான் விரும்பின பர்சன்லாம் என்னோட மனசு உண்மையிலே புரிஞ்சுக்கல, ஆனா வெளியில இருந்து இப்போ புதுசா வரவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க. தட் கம்பேரிஷன். ஓகே, அவங்களோட சைலன்ஸ்க்கு மெனி ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். Oh my goodness. Okay. சரி, இந்த டைம்ல அவங்க கொஞ்சம் ஒரு ரியல் ஃபீலிங்ஸை ஹைட் பண்ற மாதிரி இருக்குங்க. உங்க மேல ஃபீலிங்ஸே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை, ஃபீலிங்ஸ் இருக்கு, ரியல் ஃபீலிங்ஸே இருக்கு. பட் ஆனால் அதை மறைச்சு வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு, உங்களை ஆஃப் பண்ணதுக்கு சொன்னதுல பாதி போய். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்ன்னு கிடையாது, ரொம்ப இதுன்னும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும், தனக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்.
அவங்களோட ஆசைகளை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணும். நிறைய ஆசைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாட்களாவே மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் பிகினிங் இல்லை ஆரம்பத்தில் இல்லை ஒரு கட்டத்து வரைக்குமே அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் இல்லாம தான் இருந்திருப்பாங்க. லைஃபுடைய சீரியஸ்னஸ் இல்லாம கொஞ்சம் அப்படியே கேஷுவலா ஜாலியா அப்படி அப்படியே இருந்திருப்பாங்க. பட் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு லைஃபோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு. நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய பீப்புளோட சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கட்டும், அவங்கள சுத்தி நல்லா வாழ்ற பீப்புள் அவங்களுக்கு மத்தியில தன்னை வச்சு அவங்க எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கு. இது என்னன்னா சைலண்ட்லி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி லோவா ஃபீல் ஆக வச்சிருக்கு. நிறைய டைம் கோவப்பட்டிருக்காங்க, வெறுப்பா இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த நிறைய ஃபைட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமா அவங்களுடைய மன ஆதங்கத்தை தான் அப்படி வெளியில காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இப்போ லவ் முக்கியமா இல்ல தன்னோட லைஃப் அண்ட் ஆசைப்பட்ட விஷயங்கள் கோல்ஸ் ட்ரீம்ஸ் இது முக்கியமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தான் வருது. ஓகேங்களா? ஆனா இவ்வளோ நாட்கள் ஒரு 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 செல்ஃபிஷா கூட உங்ககிட்ட இருந்திருக்கலாம். உங்களால ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண ஏதோ ஒரு. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பாண்டிங்ல நீங்க அவங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். உண்மையிலே நீங்க அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து அவங்களோட கனவெல்லாம் நிச்சயமா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுல வந்து இந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி இருக்கலாம். பட் போக 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 அட்டாச்மெண்ட் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஆரம்பத்துல இருந்த பாண்டிங்கும் சரி, அந்த இப்ப இருக்கு இந்த லாஸ்டா இருந்த சிச்சுவேஷன் வரைக்குமே நிறைய சேஞ்சஸ். அவங்கள ஏதோ ஒரு வழியில உங்களை அவங்க நம்பி இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு இதுல தூக்கி விடுவீங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல வந்து நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அதாவது அந்த சேஞ்சஸ் அது ஆரம்பத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தாலும் அது நடக்கல, டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்ல தான் குறியா இருந்திருக்காங்க. மேபி இப்போ அவங்களுக்கு வேற பர்சனோட உதவிகள் சப்போர்ட் ஹெல்ப் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க சைட்ல வந்து ஒரு சில பாசிட்டிவ் அப்லிஃப்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது ஒருத்தவங்க பார்த்தாவே வந்து ஜாலியா இருப்பாங்க, பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசினாவே நமக்கு வந்து மோட்டிவேஷன் ஆயிடும், நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு எனர்ஜி கிடைச்சிரும். ஸோ அந்த பர்சனோட பேச்சுக்கள் தான் வந்து இவங்க அதிகமாக கேட்க விரும்புறாங்க, அவங்க கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ தேவை அந்த ஒரு நல்ல குட் எனர்ஜி, மோட்டிவேஷன், இதுதான் தேவை. இப்போ அவங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஃபன்னாக இருக்கட்டும், இந்த ஜாலியாக இருக்கிறது, சும்மா ட்ராவல் பண்ணுறது, சும்மா உட்காந்து சாட்டிங் பண்ணுறது, இதில் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க மேல அளவுக்கு அதிகமாக வச்ச எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கேயோ அது நிறைவேறாம இருக்கு. மேபி லைக் இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்க பாண்டிங்ல நடந்திருக்கும். ஆனா எது நடந்திருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது தான் இங்க பாயிண்ட். அதுதான் இங்க பிரச்சனையே. 2 பேரும் அவங்கவுங்களோட கோல்ஸ் லைஃப் தனித்தனியா பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப்பை தனியா பார்த்துருந்தா இது நல்ல மெச்சூர்டா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா இதுல இந்த பாண்டிங்ல பாசிட்டிவ் உண்மையில அதிகம் தான், நெகட்டிவ்ங்கிறத தாண்டி பாசிட்டிவ் அதிகம் தான். ஆனா அந்த டிபெண்டா இருக்கிறவங்கல்ல, அதுதான் பிரச்சனையா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது, லைஃபே நீ தான், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்றப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் மாதிரி, ஒரு அழுத்தங்கள், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிற மாதிரி ஒரு சில உணர்வுகள் அங்க வருது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸுக்கு கண்டிப்பா அது ஒரு பாதிப்பு தான். பார்ப்போம். அதாவது இப்போ வந்து அது சக்சஸ்ஃபுல் ஆகணும், 4 பேர் தன்னை வந்து பாராட்டணும், ஒரு ரெக்கக்னிஷன் வரணும், எல்லாருக்கும் மத்தியிலும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ இதுல அதிக ஆர்வம். இன்ஃபேக்ட் இந்த பர்சன் அதிகமான செல்ஃப் கேர் பண்ணிட்டு இருக்கலாம். 4 பேர் நம்மளை பார்த்து நல்லா ஏதாவது ஒரு குட் லுக்கிங் ஏதாவது ஒன்று சொல்லணும். மேபி ஒரு சோஷியல் மீடியா கூட இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 4 ரீல்ஸை பார்த்துட்டு ஓகே நம்மளும் இப்படி தான் இருக்கணும், நம்மளும் நம்ம லைஃப் ரொம்ப போரா வாழ்ந்துட்டு இருக்கோமோ, கொஞ்சம் நல்லா ஃபன்னா ஜாலியா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு தன்னோட வாழ்க்கையில ஒரு ஹையான ஒரு பர்சனாக இருந்துட்டு
அப்புறம் ஜாலியாக ஃபன்னாக நம்ம இருக்கலாம். ஸோ அவங்களோட பாயிண்ட்டை தான் கொண்டு போகிறாங்க. அப்பயுமே அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கோல் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாலி ஃபன் அப்படின்றதும் வருது. ஸோ சோஷியல் மீடியாவுமே வந்துட்டு இவங்களுக்கு இன்னொரு ரீசன் இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிறதுக்கு. சரி, அவங்க நீங்கள் வந்து சரி இப்போ என்கிட்ட நீ பேசலை, காரணத்தை சொல்லு, கேட்டிருப்பீங்க. என்ன ரீசன் ஓப்பனாக சொல்லு. என்ன ரீசன் சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன், நீ ஓப்பனாக என்கிட்ட ரீசன் சொல்லு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரீசனை சொல்ல, 1 இருக்கா 2 இருக்கா, ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன ரீசன் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ரீசன் எல்லாமே வந்துட்டு உங்கள் பார்வைக்கு இது ஒரு ரீசனா? என் கூட லைஃப்ல இருந்தும் கூட நீ இதெல்லாம் சாதிக்கலாமே, நான் என்ன சாதிக்க விடமாட்டேன்னு நான் சொல்றேன், இல்லை நான் என்ன பிடிச்சி வச்சுட்டா இருக்கேன் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா உங்க பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை விடணுமா? பட் அவங்களோட, அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஒரு கனெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவங்க அதை தாண்டி மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். 2 பேரோட எண்ணங்களும் இப்போ வேற வேறையா இருக்கு. உங்களுக்கு இதுதான் முக்கியம், நீங்க இதை சூஸ் பண்றீங்க, அவங்களுக்கு அதுதான் முக்கியம்னு அதை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எய்தர் வே சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயமும் கூட இந்த நபரோட மனசை மாத்துறதுக்கும் சரி, ஒரு புது கான்டாக்ட்ஸ் விஷயங்கள்ல வந்து கனெக்ட் ஆகிறதுக்கும் சரி உதவிகள் பண்ணியிருக்கு. ஓகேவா? சரி, அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு மீட் ஆகல. நான் சொன்னதே தான் இங்கே வருது. கோவங்கள் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல காரணமே இல்லாமல் கோவம் ஆயிருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும், எங்க இருந்தோ இருக்கிற கோவத்தை கொண்டாந்து அப்படியே உங்க மேலே காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கே வந்து புரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் நார்மலாக பேசினாலும் சண்டைக்கு வர மாதிரியே இருந்திருக்கும் இல்லையா? அந்த 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 கடைசி டைம்ல இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த பாண்டிங்ல வெறுப்பு கோவம் மட்டுமே வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதை ஒரு ப்ராப்பராக வந்து உட்காந்து இதுதான் பிரச்சனை, இதனால தான் சண்டை, இதனால தான் கோவங்கிறத சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. அதில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள், அந்த கொண்டு போன அந்த கான்வர்சேஷன் பேச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி போய் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைவேறலை உங்ககிட்ட. ஜென்ரலாக லைஃப்லையும் வந்துட்டு அப்படியே ஒன்று அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது, இல்லை பின்னோக்கி போன மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கே நான் முழுசாக கொடுத்துட்டனோ, என் வாழ்க்கையை நான் விட்டுட்டனோ அப்படின்ற கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்கள் மேலேயும் வருது, அவங்க மேலேயும் வருது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணணும், அந்த கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும். ஸோ அவங்களோட இந்த சைலன்ஸ்க்கு, இந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ளோஸ் மைண்டட், அதுதாங்க. இப்போ அவங்க பண்ண இந்த இது எல்லாமே வந்துட்டு ஒரு க்ளோஸ் மைண்டட்ல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னை பத்தி, தன்னோட லைஃப் இப்படி அப்படின்னு அந்த ஒரு பார்வை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. மற்றவங்க அதனால நீங்க என்ன பாதிக்கப்படுவீங்க? சரி, இப்போ அவங்க மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லி உங்களோட ஒப்பீனியன் ஐடியாஸாவது எடுத்திருக்கலாம். அது எதுவுமே அவங்க பண்ணல, ஒரு ஓப்பன் மைண்டடா இல்லை. அதுதான் விஷயம், அதுதான் பிரச்சனையோட பெரும் பாயிண்டே அதுதான். ஓகே, இதுதான் விஷயம், இதுதான் அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஸோ திஸ் க்ளோஸ் மைண்டட் என்னதும் ரீசன் தான் சொன்னேன்ல, உங்க 2 பேரோட அவங்களோட சைலன்ஸுக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த விஷயங்கள் மட்டுமே காரணம் கிடையாது, ஒரு தேர்ட் பர்சன் மட்டுமே காரணம் கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்களோட இந்த க்ளோஸ் மைண்டட்ல இருந்து, அவங்க கோவங்கள்ல இருந்து, சோஷியல் மீடியா வரைக்குமே சைலண்டா நிறைய இடங்கள்ல ஒரு ரீசனாக தான் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் மேபி பார்க்குறப்ப சின்ன சின்ன ரீசனாக இருக்க தெரிஞ்சுக்கல. பட் இதெல்லாம் தான் மேஜர் ரீசனாகவே இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.